ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையே இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. என்னடா இது இன்னும் அடுத்த பிரச்சனை வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்த எல்லாருக்காகவும் தான் வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வருது. அது யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவால் பெரிய பிரச்சனை வருது. அர்ச்சனாவை எப்படி நம்ம சூர்யா சார் முடிச்சு விட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினியும் சூர்யாவும் செம்ம சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு சூர்யாவுக்குள்ள கேள்வி நிறைய ஓடிட்டு இருந்தது. கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாடி பாயிண்ட்டாக வந்து கேட்டாங்க. அவர் கேட்டதுல வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு இதில் சுந்தரவல்லி கண்டிப்பாக வந்து சம்மந்தப்பட்டு இருக்காங்க தானே. ஏன்னா அவர் கேட்ட கேள்வி எல்லாமே பாயிண்ட்டாக இருந்தது. ஒரு பாயிண்ட் கூட தப்பே இல்லாமல் கேட்ட கேள்வி எல்லாமே நியாயமாக இருந்ததுனால சுந்தரவல்லியால் பதில் சொல்ல முடியாமல் எப்படியோ வந்து தப்பிச்சிடுறாங்க. அதான் பணம் ஆஸ்தி அந்தஸ்து இருந்தால் போதும், எப்படியாச்சும் வந்து தப்பிச்சிடலாம். இதே ஒரு ஏழையாக இருந்தால் நம்ம நந்தினியை எடுத்துக்கோங்க, காசு இல்லாத ஒரே காரணத்துக்காக தானே நம்ம நந்தினியை ஜெயிலில் போட்டு அடைச்சாங்க. ஆனால் சுந்தரவல்லி இவ்வளோ தப்பு பண்ணியும் தப்பிக்கிறதுக்கு ஒரே காரணம் பணம் மட்டும்தாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் சூர்யா சார் வந்து எப்படி அவர் மைண்டில் உள்ளது எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நந்தினி எங்கே நந்தினின்னு போயிட்டு நந்தினியை பார்க்க போனால் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. போயிட்டு நல்லா பேசிகிட்டு இருக்காரு. நம்ம நந்தினி வந்து நல்லா பேசுகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது பார்த்தாலே வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது. உடனே மாதவி, சுரேகா, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் 3 பேருக்குமே வந்து சந்தேகம் வந்துடுது. என்னடா இது, இவன் என்னன்னா நந்தினி எங்கே இருக்காலும் அங்கே தான் போய் பேசிகிட்டு இருக்கான், ஒருவேளை லவ்வுக்குன்னு பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம்மா அப்படி தான் எனக்கும் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதவியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு சூர்யா சார் பாயிண்ட்டாக பேசினதே இல்லை. ஏதோ பேசுவார், அவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போயிடுவார் குடிச்சிட்டு, அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் குடிக்காம தெளிவா பாயிண்ட் நம்பர் 1 2 3 4 அடிச்சாரு பாருங்க நெத்தியடி. அதுலேயே வந்து 3 பேருக்கு டவுட் வந்துடுது. என்னடா இது நந்தினிக்காக இவ்வளோ பேசுகிறானே, அப்போ அன்புக்குன்னு வச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கு பயம் வந்துடுது. பயம் வந்தது உடனே இதுக்கு மேலே வந்து நந்தினி நம்ம நல்ல பேர் எடுக்க விடக்கூடாது, நந்தினி கெட்ட பேர் தான் எடுக்க விடணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கும்பல் வந்து தயாராகிடுச்சு. ஏற்கனவே சுந்தரவல்லி படுத்துகிற பாடு பத்தாதுக்குன்னு இப்போ 3 பேர் இங்கே ஒன்று தனியாக பண்ணிட்டு இருக்காங்க. இதில் 4வது யார் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு நடந்த எல்லா விஷயமே தெரியுது. எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லியோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சுந்தரவல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, எனக்கு இப்போ உடனே ஒரு பொண்ணு பார்த்தே ஆகணும், நான் வந்து இந்த நந்தினியை இன்னும் 7 நாளில் முடிச்சு விட்டு புதுசாக நான் வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதை கேட்டதுமே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னடா இது இவ எப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்ச எல்லாருக்குமே ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்க ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்க மூலியமாக அர்ச்சனா விஷயம் போது, ஓ அந்த வீட்டில் இவ்வளோ நடந்திருக்கா, அப்போ சூர்யா வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கெலாம் போனானா, இது அப்படியே நான் விடவே மாட்டேன், சூர்யா எனக்கு மட்டும்தான் சொந்தம், அந்த நந்தினி எப்படி நான் ஆள் வச்சு தூக்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி இப்போ அர்ச்சனா ஒன்று கிளம்பியிருக்கா. சுந்தரவல்லி ஒன்று, அதுக்கப்புறம் மாதவி, சுரேகா அவங்க ஹஸ்பண்ட் ஒன்று, இப்போ அர்ச்சனா ஒன்று. இவங்க 3 பேருமே நம்ம நந்தினியை அட்டாக் பண்ணதான் பார்க்குறாங்க. இவங்க 3 பேரையும் தட்டி தூக்கி நம்ம நந்தினியை எப்படி சூர்யா சார் காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.